எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராவணன் பூஜையை பற்றி தான் பார்ப்போம். அதாவது நம்ம ராவணனை எல்லாருமே அறக்கேன் அப்படின்னு என்னமோ சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம அவரை மனசார வழிபட்டு நீங்கள் மந்திரம் சொல்லி பூஜை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு உண்டான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக அவர் உங்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பாக இருப்பார். உங்களை எதிர்க்கிறவங்க எல்லாத்தையும் அவரு அழிப்பார். ராவணன் நீங்கள் என்ன விஷயம் பண்ணாலும் சரி, அதாவது இப்போ நீங்கள் அவரை வழிபட ஆரம்பிச்சிட்டிங்க, இப்போ உங்களுக்கு ஒரு பணங்காசு பிரச்சனை இருக்குன்னா அது சரி பண்ணி கொடுப்பாரு. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு எதிரி தொல்லை இருக்குது, அவன் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கானா அதை சரி பண்ணுவார். அவனுக்கு உங்ககிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்ணானா அவனுக்கு ஒன்றே பிரச்சனை கொடுப்பாரு. நீங்கள் அவரை மனசார வழிபட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் துணை இருப்பார். பணங்காசுலேருந்து வீட்டு என்ன கஷ்டம் என்ன பிரச்சனை எதாக இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட முறையிடணும். இந்த மாதிரி இருக்கியா அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு. அது அந்த மாதிரி நம்ம ராவணன் பூஜை அப்படி இருக்கும். இதுக்கு நீங்கள் உபாசனை மாதிரி 48 நாள் பண்ணணும், 21 நாள் பண்ணணும், விரதம் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே அவசியம் கிடையாது. நீங்கள் எப்பவும் போல இதுக்கு நீங்கள் என்னென்னா ஃபோட்டோ வைக்கணும். கம்பல்சரி ஃபோட்டோ வைக்கணும். ஃபோட்டோ வச்சு அதில் நீங்கள் பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் என்ன இப்போ உங்களுக்கு ராவணன் பூஜை நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா இதுக்கு ஒன்று மந்திரத்தை நான் போடுதேன். நீங்கள் நார்மலாக பண்ணனா நீங்கள் பண்ணிக்காங்க. நீங்கள் நல்ல முழுமையாக வழிபடணும்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கேன். இந்த மாதிரி ஃபோட்டோஸ் தான் பூஜை பண்ணி நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். இந்த ஃபோட்டோவை இதுக்கு உண்டான ஸ்ரீசக்கரம் போட்டு அதில் ஒரு ஃபோட்டோவை வச்சு ராவணனுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி அதில் ஒரு ஆவகனம் பண்ணி தான் உங்களுக்கு நம்ம கொடுப்போம். நம்ம இப்போ ஒரு கடையில் ஒரு ஃபோட்டோ வாங்குகிறோம், நீங்கள் வாங்கி போய் கடையில் நீங்கள் ரெடி பண்ணி வாங்கலாம், வாங்கி நீங்கள் பண்ணலாம். ஆனால் பண்ணும்போது அந்த விஷயத்துக்கு நம்ம உயிர் கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் அது அந்த இடத்துல நம்ம வேலை பார்க்கும். இப்போ எவ்வளோ பெரிய கோயிலெலாம் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பெரிய சிலை வச்சுருப்பாங்க. சிலை வச்சு அதுக்கு பிரதிஷ்டை பண்ணி உயிர் கொடுத்தா மட்டும்தான் அந்த சிலைக்கே பவர் வரும். இல்லைன்னா அது நார்மல் கல் சிலை மட்டும்தான். அந்த மாதிரி தான் ஃபோட்டோவும். இப்போ நம்ம சிலையாக வீட்டில் வச்சு வழிபட முடியாது. அப்படிங்கும்போது நம்ம ஃபோட்டோவை என்ன பண்ணணும்னு சொல்லி அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு நீங்கள் அதே மாதிரி வழிபட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு படையிலும் பார்த்தீங்கன்னா சைவ படையில் தான், அசைவ படையெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் சைவம் தான். காலையில் பிரம்ம முகூர்த்தம், மாலை நேரத்தில் அதாவது மூஞ்சு கற்கள்பாங்க அந்த சாயங்கால டைம், இந்த 2 வேளை நீங்கள் பூஜை பண்ணிங்கனாலே போதும், நல்லாயிருக்கும். அப்படி 2 வேளை பண்ண முடியலை அப்படின்னா ஏதாவது ஒரு வேளை நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவர் உங்களை ஏற்றுக்கிட்டாரு. உங்கள் கனவுல தான் முதல்ல வருவார். நம்ம நேரில் நிற்கும் அப்படிலாம் கனவுல உங்களை ஆசீர்வதிச்சுட்டு அவர் போவார். அந்த ஆசீர்வாதம் அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு அப்படின்னா நீங்கள் இந்த உலகத்தில் எதனால் நீங்கள் சாதிக்கலாம். எந்த விஷயமா இருந்தாலும் சரி அவர்கிட்ட முறையிட்டு ஒரு நியாயமாக இருக்கணும். அதாவது சும்மா இருந்துட்டு ஒருத்தன் குடும்பத்தை போய் அழிக்கணும், அவன் கஷ்டப்பட்டு முன்னேறி இருப்பான், நம்ம போடாமல் பிடிச்சி போயிட்டு போடாமப்பட்டு அவன் அழிஞ்சிடணும், அவன் குடும்பம் இதாகணும் அப்படின்னா பண்ண மாட்டார். உங்கள் பக்கம் நியாயம் இருக்கணும். இப்போ உங்ககிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்ணுறான், நீங்கள் எந்த பிரச்சனையுமே நீங்கள் பண்ணலை அப்படின்னா நான் அப்படி இருக்கிறேன், ஆனால் எனக்கு அப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ தாயே அவனை போய் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவன் தண்டனை கொடுப்பாரு. அந்த மாதிரி அவர் அதனால் நீங்கள் பூஜை எடுத்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் விரதம் இருக்கணும், அசைவம் சாப்பிடாமல் இருக்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் பூஜை பண்ணும்போது மட்டும் குளிச்சுட்டு உட்காந்து நீங்கள் பூஜை பண்ணால் போதும். இப்போ இந்த பூஜை நீங்கள் எங்ககிட்ட வாங்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஃபோட்டோ நான் ரெடி பண்ணிடுவேன். உங்களுக்கு ஃபோட்டோ ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மாலை உங்களுக்கு ருத்ராட்ச மாலை தான் வரும். ஏன்னா நம்ம அப்படி சிவன் பக்தர், அதனால் ருத்ராட்ச மாலை தான் உங்களுக்கு கொடுப்போம். ருத்ராட்ச மாலை நீங்கள் ஜபம் பண்ணுறதுக்கு படிக்க மாலை கொடுத்துட்டு மை உங்களுக்கு தனியாக கொடுத்துருவோம். அந்த மையை நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு அவர் சித்தி ஆயிடுவார். அதை எப்படி நாள் கணக்கு கிடையாது, நீங்கள் டெய்லி பண்ணலாம். இப்போ ஒரு நாள் பண்ணலை, அவ்வளோ வேலை இருக்குன்னு ஒரு நாள் நீங்கள் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட பலனை நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. அதனால் நீங்கள் தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க. இல்லை நான் நார்மலாக நானே பண்ண இதில் மந்திரம் எல்லாமே கொடுப்பேன், நானே பண்ணிக்கிடுதேன்னு சொன்னாலும் நீங்களே பண்ணிக்காங்க. தேவைப்படுறவங்க பேசுங்க. நான் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கேன். நம்பிக்கையாக பூஜை பண்ணுங்கள், நல்லபடியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.